உள்ளிட்ட அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பொதுவா நான் சமீபத்தில் ஒரு சினிமா பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன். ஆடியோ ரிலீஸ்ல பெரும்பாலும் எல்லாரும் வர்றவங்க எல்லாம் ஆடியோ பத்தி பேசாம மிச்சம் எல்லாத்தையுமே பேசுறாங்க. இது எதுக்கு இந்த வேலை அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு. அது எல்லாருமே வேற ஒன்று பேசதான் விரும்புறோம் படத்தை பத்தி. ஆனா யாருக்குமே தெரியாது. எப்பவுமே சிக்கல் என்னன்னா வந்த உடனே ரெண்டு பாட்டு பார்த்துட்டு அந்த படத்தை பத்தியே பேசணும். மொத்தமும் பேச முடியாதனால மாறுறது. நான் பாட்டு வேற பார்க்கல, வந்ததே ரொம்ப கடைசி 10:45 மணிக்கு. அப்ப நான் எவ்வளவு சிக்கல் இருப்பேன். ஆனா பரவாயில்ல, இன்னொரு அரை மணி நேரம் லேட்டா வந்தா கூட பேச முடியும். காரணம் எனக்கு இந்த படம் எடுத்த அஸ்லாமையும் இந்த படத்தை எடுத்து நடிச்சிருக்க ஸ்ரீகாந்தையும் முழுமையா தெரியுங்கிறதுனால எனக்கு அந்த தயக்கம் இல்லை. அஸ்லாம எனக்கு எங்க தெரியுமா, இயக்குனர் சங்க தேர்தலுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது அமீர் சேரன் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருந்த பொழுது அஸ்லாம் ஓரமாவே நிற்பார். அவர் எப்பொழுது என்ன செய்வார்னா, எனக்கு அவர் சூர்யா என்னிடம் இணை இயக்குனராக வேலை பார்த்த சூர்யாவுடைய நண்பர், அவர் எனக்கு தெரியும். ஆனா அந்த இயக்குனர் சங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது யார் போட்டிடுறது, யார் தலைவர், யார் செயலாளர் பரபரப்பா நம்ம அப்படிதான் நினைச்சுக்குவோம். இது ஒரு அமெரிக்கன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க இயக்குனர் சங்க தேர்தலுக்கு. அப்படி நினைச்சு பல்வேறு வியூகங்கள், பல்வேறு திட்டங்கள் இதெல்லாம் தீட்டும் போது எதுவுமே பேசாம இந்த அஸ்லாம் மட்டும் அமைதியாவே ஓரமாவே நிற்பாரு. என்ன இவங்க ஓரமாவே நிக்கிறாரு, யாருங்க வரும்னா கரெக்டா தொழுக நேரத்துக்கு மட்டும் அமீரை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க இடத்துக்கு போய் தொழுதுக்கு திருப்பி வந்துடும். நான் நினைச்சுக்கேன், சரி அமீர் நம்ம எல்லாம் கார் டிரைவர் வச்சிருக்க மாதிரி, வீட்டுக்கு வேலையாளர் வச்சிருக்க மாதிரி அமீர் தொழுகைக்கு ஒரு ஆள் வச்சிருக்காரு போல இருக்கு. கூட்டு போய் தொழுது கொடுத்து வேலைக்கு விட்டு போயிடுவார் போல இருக்கு அவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போது பேசலாம். யாருல அவர் படம் பண்றதுக்கான வேலைகள்ல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கடைசியில் தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ண போற அன்னைக்கு பார்த்தா அஸ்லாம் பாடு தனியா ஒரு 5 பேரை திரட்டி போய் அவன் தனியா செயற்குழு தாக்கல் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அமீர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஒருத்தன் இங்கேயே பின்னாடி நம்ம பேசுறதெல்லாம் கேட்டான், நல்ல வேலை எதிர்நிலை போய் சேரல, தனியாவது நின்னா அப்படின்னா ஆமாங்க எனக்கும் அதிர்ச்சியா தாங்க இருந்துச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி அஸ்லாம் எல்லா இடங்களையும் அமைதியா இருப்பான கூட அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் தனியா. இந்த படத்தை பண்ண மாதிரி. ஏன்னா இந்த படம் பண்ண நாள் வரை எனக்கு தெரிஞ்சு அவனுடைய நண்பர்கள் சொல்ற இவர்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல இந்த படம் கமிட் ஆகிற நாள் வரையும். ஆனா அவனுடைய வேலையில அவன் கவனமா இருந்துகிட்டே இருப்பான். அது ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு வேலையும் செய்யாம நான் 15 வேலை செய்யறேன்னு சொல்றவனுக்கு மத்தியில 15 வேலையை செஞ்சுட்டு ஒருத்தன் ஒண்ணுமே செய்யாத மாதிரி நிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவு அமைதியா இருக்கு. அஸ்லாம் வெற்றி பெறணும், வாழ்த்துறேன், பெறுவான்னு நம்புறேன். கண்டிப்பா பெற்றி ஆகணும். அஸ்லாம் இல்லைன்னா யாரு வெல்றது? ஏன்னா நேற்று ராத்திரி கூட 9 மணிக்கு அமீர் ஆஃபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நான் அமீர்ட்ட போல மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நேற்று நான் அமீர்ட்ட காலைல பேசிட்டு இருக்கோம் சொன்னேன், என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் லேட்டாவே வர்றீங்க, ஒரு மனுஷன் முதல்ல கரெக்டா வரணுங்க நேரத்துக்கு, அதாங்க முக்கியம் அப்படின்னு. அவர் அப்படியே பேசாம சிரிச்சுக்கிட்டு அந்த மீசி எடுத்து வாயில கடிச்சுக்கிட்டு சரி நீ கூட என் கூட இருங்கன்னாரு. காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு கூட இருக்க ஆரம்பிச்சா அவர் ராத்திரி நீ வீட்டுல விடும்போது மணி 4:30. டேரக்டர்ஸ் ஒருத்தர் பேசுறாரு, பெப்சில இருந்து ஒருத்தர் பேசுறாரு, பாத்திரங்கள் ஒரு சங்கத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, டான்சர்ஸ் யூனியன்ல ஒருத்தர் பேசுறாரு, மாறி மாறி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே ஒரு பார்வை பேசுறது. எனக்கு கடைசியில் 4:30 மணிக்கு கொண்டு விட்டு வந்தாரு. ஒரே ஒரு நாள் கொண்டு விட்டு வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி அமீருக்கு பார்த்துருக்காரு, மன்னிச்சிருக்கமே, தயவு செஞ்சு உங்களுக்கு இனிமே தாமதம் வர்றதுக்கான எல்லா உரிமை இருக்கு, நீங்க கடைசியா வரலாம். ஒரு மனுஷன் எப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு போன் பேச முடியும்னு தெரியல. ரவி நீங்க கோச்சுக்காதீங்க, அவர் இந்த படத்தை இவ்வளவு சீக்கிரம் முடிச்சதே பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு டப்பிங் இருக்குல்ல ரவி, ஆமா இன்னைக்கு டப்பிங் தள்ளி கூட பார்த்தாரு. நான் தான் சொன்னேன், ஏங்க இருங்க போயிடுங்க, ஏற்கனவே 3 நாளா செஞ்சிருக்கீங்க போங்க அப்படின்னு. அதனால இன்னைக்கு டப்பிங் உறுதி, ரவி மகிழலாம். அந்த போல அவ்வளவு அந்த நேரத்துல அஸ்லாம் நேற்று ராத்திரி 8:30 மணிக்கு அங்க இருந்துட்டு டிசைன் எல்லாம் போயிட்டு இந்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு நடுவில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் சொல்றாரு, அண்ணே நாளைக்கு சாயந்தரம் இதை பார்க்கணும், இன்னைக்கு இது பார்க்கணும் அப்படின்னா. டேய் எல்லாம் சொல்லிட்டு நீ நாளைக்கு பார்க்கணும், ஆடியோ ரிலீஸ் முடிச்சு அந்த டிசைன் பார்க்க போயிடுவேன், போடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு. அவ்வளவு வேலைக்கு நடுவுலையும் சங்க வேலையை பார்த்துடணும்னு இருக்க ஒரு ஆள் இருக்கான்ல அஸ்லாம் போல, அது பாராட்டுக்குரியது. அஸ்லாமுக்கு இணையாக அஸ்லாம் போலவே அஸ்லாம் எனக்கு 1 வருஷத்துக்குள்ள எவ்வளவு நெருக்கமா தெரியும்னா, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமா எனக்கு ஸ்ரீகாந்த் தெரியும். ஸ்ரீகாந்தை பத்தி பல மேடைகள்ல பல இடங்கள்ல சொல்லிட்டேன். எனக்கு ஸ்ரீகாந்தை பிடிச்சது என்னன்னா, அவர் கதை கேட்டு இந்த படம் கதை கேட்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் மேல ஸ்ரீகாந்த் என்னன்னா, எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு கணத்துல ஒருத்தரை நம்புவது என்று தோணும். ஒரு படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முழுமையா அந்த படத்தை 100 விழுக்காடு நம்புற நடிகர்கள் இருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் சந்தேகப்படாம அதுல முதன்மையான ஸ்ரீகாந்த் இருப்பாரு நான் நம்புறேன். ஒரு படத்தை ஒத்துக்கிட்டது கடைசி கேள்வி டேரக்டர் என்ன சொல்றாரு, குட்டிக்கு நடிச்சுறாரு, அடிச்சிருவோம், என்னமோ அவர் படம் அவர் சொல்றாரு, நம்ம தான் கேட்டுட்டோமே அப்படின்னு. அப்படி ஒரு முழுமையா நம்பி ஒப்படைக்கிற ஒரு நடிகன் ஸ்ரீகாந்த் வெல்லணும். ரொம்ப ஜேம்ஸ் தான் எனக்கு இசையமைப்பாளராக அவரும் இயக்குனர் நானும் கொஞ்சம் படங்கள் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஜேம்ஸ் ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவருடைய தமிழுக்காக
காரணம் இசையமைப்பாளர்கள் தமிழ்ல பேசுவதே அருகி வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தமிழ் பேசும் இசையமைப்பாளர் என்பது மகிழ்ச்சிக்குரியதானே. அவன் வந்து ஒரு நல்ல பாட்டை தானே வாங்க முடியும், நல்ல பாடலாசிரியர் தானே வச்சுக்க முடியும் வேலைக்கு. அந்த வகையில ஜேம்ஸ் வில்சன் வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர். இந்த படத்தில் இவர்கள் எல்லோரும் வாழ்த்தியதைப் போலவே படத்துடைய கதாநாயகி ஜனனி ஐயர். ஜனனி இடைவெளி ஐயரை பத்தி எனக்கு பல்வேறு கமெண்ட் உண்டு. அதை நான் ஜனனி தனியா சொல்றேன். அதை நான் ஜனனி ஐயர்கிட்ட தனியா சொல்றேன். அது மேலே அவசியம் இல்லை. காரணம் மட்டும் இன்னொரு சினிமா பத்திரிகை இசை விழாவில் வந்து இதெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றேன். அதனால இந்த குழுவினர் அனைவரும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட தயாரிப்பாளர்கள் பத்தி எல்லாம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் யாருன்னு தெரியாது. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம், எப்பொழுதும் மிகச்சிறந்த படங்களை தமிழ் சினிமாவில் புதியவர்களே எடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய நிறுவனங்களாய் கருதப்பட்ட எதுவுமே மடைமாற்றம் படங்களை எடுத்ததே இல்லைங்க தான் வரலாறு. இந்த புதியவர்களுக்கும் இந்த படமும் மடைமாற்றமாய் நிகழ்த்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.